கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். சாமுண்டீஸ்வரி வீட்டுல இருந்து மண்டபத்துக்கு போறதுக்கு ஊர்வலம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுல ரேவதி மணமகளா உட்காந்துருக்காங்க. கார்ல ஊர்வலம் போறதுனால இந்த பக்கமா மகேஷும் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அவங்களும் மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறாங்க. மாயாவும் கூட துணைக்கு வந்திருக்காங்க. வீட்டுல இருந்து காரெல்லாம் ஏற்பாடு பண்ணி ரேவதியை மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. மாயா பார்த்துட்டு, மகேஷ் நீயும் போய் கார்ல ரேவதி பக்கத்துல உட்காந்துக்கடா, உனையும் தானே ஊர்வலம் கூட்டிட்டு போறாங்க, ரேவதி மட்டுமா போவா, போட போய் பக்கத்துல உட்காருங்கிறாங்க. மாயா சொன்னதுமே உடனே போய் மகேஷும் ரேவதி பக்கத்தில் உட்கார்றதுக்காக ஆசையாக போகிறாங்க. அந்த இடத்துக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நில்லுங்க, மகேஷ்க்கு துணை மாப்பிள்ளையா நம்ம டிரைவர் தான் கூட வர போகிறாரு, அதனால் இப்போதைக்கு டிரைவர் மட்டும் நம்ம ரேவதியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கார் எடுத்தாங்கன்னா போதும், மகேஷ் நீங்கள் நேரடியாக அப்படியே மண்டபத்துக்கு வந்துருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை கேட்டதும் அப்படியே தூக்கி வாரி போடுது மாயாவுக்கும் மகேஷ்க்கும். டிரைவர் பையன் கூட்டிகிட்டு வரும்போது ரேவதி காரில் வருது, நான் நடந்து போகிறதா அப்படின்னு மகேஷ் கேட்கவும், சரி கொஞ்சம் நேரம் பொறுத்துடா, காலையில் விடிஞ்சதும் கல்யாண முகூர்த்தம் முடிஞ்சதும் இந்த டிரைவர் பையில இந்த வீட்டை விட்டும் சரி இந்த ஊரை விட்டும் சரி விரட்டி விட்டுலாம். அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி அம்மா எதுவும் பேச முடியாத அளவுக்கு வாய் அடிச்சிடலாம், கொஞ்சம் அமைதியாயிரு, கல்யாணம் முடியட்டும், அப்புறம் நம்ம ஆட்டம் என்னங்கிறத அவங்களுக்கு காட்டலாங்கிறாங்க மாயா. சரி மாயா, நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க மகேஷ். சரிவா நம்ம நேரடியாக மண்டபத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மண்டபத்தில் போய் காத்துக்கிட்டு இருக்காங்க மகேஷும் மாயாவும். ஊர்வலமாக ரேவதியை மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. மண்டபத்துக்கு வந்ததுமே ரேவதி காரை விட்டு இறங்கி வராங்க. துணைக்கு வந்த மாப்பிள்ளையா வந்து நிற்கிற கார்த்தி பின்னாடியே வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. அங்கே இருந்த பெரியவங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளையும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஆரத்தி எடுத்து மண்டபத்துக்குள்ளே கூப்பிடுமாங்கிறாங்க. ஈஸ்வரி எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுக்க சொல்றாங்க. அங்க இருந்த உறவுக்காரங்க ஒருத்தர் வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. பொண்ணுக்கு பக்கத்துல வந்து மாப்பிள்ளை நில்லுங்க அப்படின்னு கூப்பிடுவோம். மகேஷ் ஓட்டமா ஓடி வந்து அப்படி 4 எட்டி வேகமா வந்து நிக்கிறாங்க. அப்ப மயில் வாகனம் பார்த்துட்டு காலை தட்டி விட்டுறாங்க. மகேஷ் தடுமாறி கீழே விழ போறாங்க. பொண்ணு மாப்பிள்ளையா நிக்கிற கார்த்தி ரேவதிக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. அவர் தான் மாப்பிள்ளை, நீங்க ஆரத்தி எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுல ஒரு குரல் கேட்டதுமே ஆரத்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரேவதிக்கும் கார்த்திக்கும் தான் ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி சுத்தி போட்டு பொட்டு வச்சு போங்கம்மா உள்ள போங்க அப்படின்னு வரவேற்கிறாங்க. மகேஷ் ஓரங்கட்டி நிக்கிறத பார்த்து இந்த பக்கமா மயில் வாகனமும் ராஜாவும் சிரிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, என்னடா என் பொண்ணுக்கு பக்கத்துல நீ வந்து உட்காரலான்னு ஆசைப்பட்டு இருக்கிறியா, அது மட்டும் நடக்காதுடா, உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தி எப்படி உங்க 2 பேர்த்தோடையும் மூக்க உடைக்கணுமோ அப்படி உடைக்கிறேன்னு சாமுண்டீஸ்வரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இந்த பக்கமா ராஜா மயில் மகனும் 2 பேரும், அடடா நாம நினைச்சபடியே நடந்துட்டு இருக்குதே, ஆனா சாமுண்டீஸ்வரி இவ ஒரு கணக்குல தான் பண்ணிட்டு இருக்கா, ஆனா என்ன கணக்குன்னு தான் நமக்கு தெரியல, எப்படியோ கார்த்தியும் ராஜாவையும் சேர்த்து வச்சு பாராட்டி எடுத்து மண்டபத்துக்குள்ள கூப்பிடுறாங்க. இது வரைக்கும் சந்தோஷம், நம்ம நினைச்ச மாதிரியே கார்த்திகே நம்ம ரேவதி கழுத்துல தாலியை கட்டிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் தங்கச்சி பையனே எனக்கு மாப்பிள்ளையா வந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டிருக்காங்க ராஜா. சாமுண்டீஸ்வரியும் ஒரு கணக்கு போட்டு வச்சுட்டாங்க, நம்ம டிரைவர் தான் மாப்பிள்ளை, ரேவதிக்கு தகுந்த ஜோடி அவர் தான், மகேஷோட முகத்திரியை எப்ப கிழிக்கணுமோ அப்ப கரெக்டான நேரத்தில் கிழிச்சு விட்டு மாயாவையும் மகேஷையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நம்மளை ஏமாற்ற வந்த இவங்க 2 பேர்த்தையும் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, தன்னோட ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தை உருவாக்கியிருக்காங்க, இவங்க 2 பேர்த்தையும் சும்மா விடக்கூடாது, பல நாள் இல்லை தள்ளணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஏமாற்ற வந்த இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சாமுண்டீஸ்வரி ஒரு கணிப்போடு இருக்காங்க. இந்த பக்கமாக கார்த்தி தான் மாப்பிள்ளையாவும் ஏற்றுக்கிட்டாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரியுங்கிறத கார்த்திக்கு தெரியாமல் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. கார்த்தியும் முழு ஆதாரத்தோடு தான் வந்திருக்காங்க. மகேஷையும் மாயாவையும் முகத்தெரிய கிழிச்சு இவங்க 2 பேர்த்தையும் மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரியான தகுந்த நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கார்த்தியும் மயில் வாகனமும். மாயா நல்லவங்க மாதிரி சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் சொல்றாங்க, பாத்தீங்களா நம்ம மகேஷ் மாப்பிள்ள, மகேஷ் நிக்க வேண்டிய இடத்துல உங்க வீட்டு டிரைவர் பையன் போய் ரேவதிக்கு பக்கத்துல நிக்கிறான் பாருங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்கு, ஒரு தகுதி தராதரம் எதுவும் வேண்டாமா, முந்திரி கட்ட மாதிரி முந்திக்கிட்டு போய் நிக்கிறான் பாருங்கன்னு திட்டிக்கிறாங்க. அடடா அப்படியா, டிரைவர் கொஞ்சம் வரம்பு மீறி தான் போவார் போல இருக்கு அப்படின்னு சாமுண்டீஸ்வரியும் ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்க. சந்திராவும் கார்த்தியை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நீ கொடுக்குற இடம், நம்ம மாப்பிள்ளை நிற்க வேண்டிய இடத்துல இந்த டிரைவர் பையன் வந்து நிற்கிறான் பாருங்க, நீங்க மட்டும் இவனு சொன்னா இப்பவே நான் விரட்டி விட்டுருவேங்கிறாங்க. விரட்டுறதுக்கு நேரம் வரும் காத்துரு அப்படிங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்காவே இப்படி சொல்லிட்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. மாயாவும் கார்த்தி தான் திட்டுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷத்துல இருக்காங்க. மகேஷ் மாயாவோட முகத்திரைய கிழிச்சு மூஞ்சில கரிய பூசி பெரிய ஆப்பு வச்சிருக்காங்க சாமுண்டீஸ்வரி. என்ன செய்ய போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.